Good morning, students. தமிழ்நாடு அரசு மடிக்கணினி திட்டம், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு லேப்டாப் ஸ்கீம். நீங்கள் லேப்டாப் ரிசீவ் பண்ண பிறகு பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ். உங்கள் குரூப்பில் இதோட லிங்க்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் யூசர் இன்ஸ்டியூஷன் லாகினை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி செலக்ட் ஆகி தான் இருக்கும். அதில் நெக்ஸ்ட்டு பயனாளர் தேர்ந்தெடு செலக்ட் ரோல் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் மாணவர் ஸ்டூடெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்டர் UMIS ஐடி, யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதை ஆல்ரெடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே என்ட்ரி பண்ணியிருக்கோம். அதோட நம்பர் உங்களோட குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். உங்களோட நம்பர் எதுவோ அதை மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க. நான் இப்போது ஆதித்யனுங்கிற நம்பரை அப்படியே உமேஷ் ஐடியை நான் என்ட்ரி பண்ணுறேன். 9993852130 என்ட்ரி பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் உமேஷ் என்ட்ரி பண்ணும்போது நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 டிஜிட் உங்களோட பர்த் இயர், 2006 பிறந்த 2006, அப்படின்னா 2007, 2005 ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேஞ்ச் ஆகும். நீங்கள் எந்த இயர் பிறந்தீங்களோ அந்த இயரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேப்சாவை என்ட்ரி பண்ணணும். மேலே என்ன லெட்டர் இருக்கோ அதை அப்படியே கேப்சானுங்கிற பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்மாலில் இருக்குது. நான் ஸ்மாலில் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் ஆகல, திரும்ப அகைன் நான் என்ட்ரி பண்ணுறேன். 39385230 பாஸ்வேர்டு. என்ட்ரி பண்ணிட்டு திரும்ப லாகின் கொடுக்குறேன். லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. லோடான பிறகு இல்லை டேஷ்போர்டு, டெலிவரி அக்னாலஜ்மெண்ட்டு, சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட 365 கீ இதிலே இருக்கும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது டெலிவரி அக்னாலஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதில் உங்களுக்கு எந்த லேப்டாப் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏசரா ஹெச்பியா? ஏசர் கொடுத்துருந்தா அந்த ஆப்ஷனுக்கு நேராக கீழே உள்ள லோகோவை கிளிக் பண்ணுங்கள். ஹெச்பி கொடுத்துருந்தா ஹெச்பிக்கு நேராக உள்ள லோகோவை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ ஹெச்பிக்கு நேராக உள்ள ஆப்ஷனுக்கு நேராக லோகோவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு விண்டோ டெலிவர்டு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஷெட்யூல் நேம்லாம் டிஃபால்ட்டாக ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும். இது எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை. டிஸ்ட்ரிக்ட் திருச்சி, இன்ஸ்டியூஷன் ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, இதெல்லாம் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும். உங்களோட நேமும் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் அதில் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ப்ராடக்ட் சீரியல் நம்பர். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் நம்பர்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் எந்த லேப்டாப் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அதோடைய ப்ராடக்ட் சீரியல் நம்பரை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். அதில் ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோடுக்கு மேலே சீரியல் நம்பர் இருக்கும். அந்த சீரியல் நம்பரை பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும் இதில் செலக்ட் பண்ணுங்கள். இதில் செக் பண்ணி பாருங்கள். இதில் செக் பண்ணி பார்க்கும்போது இதில் உங்களோட பாக்ஸில் சைடில் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க.
அந்த ஸ்டிக்கர்ஸில் எந்த சீரியல் நம்பர் இருக்குதோ அந்த நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் செக் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் BDM நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 1N16060 BDMங்கிறத நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரிசீவ்டு ப்ராடக்ட்னு கொடுத்துட்றேன். ரிசீவ்டு ப்ராடக்ட்னு கொடுத்தாக்க இது அப்படியே கீழே ஆட் ஆகிடும். இப்போ நான் ரிசீவ்டு ப்ராடக்ட் கொடுக்குறேன். கொடுத்ததுமே இங்கே ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ப்ராடக்ட் சீரியல் நம்பர், எல்கார்ட் சீரியல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேமு இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆன பிறகு இங்கே சப்மிட் கொடுக்கணும். ஓகேவா. கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுக்கணும். ஒரு டைம் கொடுத்துட்டு டைம் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பாக்ஸில் உள்ள நம்பரும் எல்கார்ட் நம்பரும் உங்களோட பாக்ஸில் சைடில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். ஓகேவா. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டேஷ்போர்ட் போனீங்கன்னாக்கா டேஷ்போர்டில் இதில் காமிக்கும். நெக்ஸ்ட் ஒன் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணது பிறகு உங்கள் லேப்டாப்பில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாக்கா அதில் நீங்கள் சர்வீஸ் புக் பண்ணிக்கலாம். மேபி ஏதாவது சார்ஜர் இஷ்யூஸ் இருக்கலாம். ஆன் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுனாக்கா நீங்கள் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு இல்லை சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் போனீங்கன்னாக்கா உங்களோட டீட்டெயில்ஸ் இதில் காமிக்கும். நீங்கள் செலக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே காமிக்கும். இப்போ நீங்கள் சர்வீஸ் புக் பண்ணிக்கலாம். அடுத்து M365 கீ. உங்களுக்கான கீஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது MS ஆஃபீஸ்க்கான மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்கான கீஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த கீயை என்ட்ரி பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட் போனீங்கன்னாக்கா நீங்கள் சர்வீஸ் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸை ட்ராக் சர்வீஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அதில் செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம எதுவும் கொடுக்காதனால இதில் எதுவும் வியூ ஆகாது. டெலிவரி அக்னாலஜ்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் அது சேவ் ஆகும். ஓகேவா. அது வரைக்கும் அது சேவ் ஆகாது. செலக்ட் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். அதுதான் கொடுத்த பிறகு நீங்கள் இதை லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஹார்ட் காப்பி ஒன்று கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது காலேஜ் நேமு, ஒரு நிமிஷம், உங்களோட ஒரு A4 ஷீட்டில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு உங்களோட நேமு, எந்த டிபார்ட்மெண்ட், BSc ஃபஸ்ட் இயரா இல்லை செகண்ட் இயரா தேர்ட் இயரா அதை கொடுக்கணும். தேர்ட் லைனில் உங்களுடைய உமீஸ் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காலேஜ் நேமு, அதுக்கு அடுத்து ப்ராடக்ட் சீரியல் நம்பர்னு அதிலே கேட்டிருக்கும், அதையும் கரெக்டாக எழுதிக்கோங்க. எல்கார்ட் சீரியல் நம்பர்னு கேட்கும், அதையும் கரெக்டாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு உங்களோட நேமு, உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அதில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. இது சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதுக்கான ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.